ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ அண்ட் 3 நாளாக வீடியோ போடல. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி 2024 ஒரு டார்க் கிரைம் ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆன லவ் லைஸ் ப்ளீடிங் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த படத்தில் லீடிங் ரோலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் ஸ்டீவர்ட் நடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு நீங்கள் அந்த டுலைட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க தான். இந்த படத்தோட கதை எப்படின்னா 1998 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இதோட திரைக்கதை இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கெட்டப் எல்லாமே இருக்கும், எல்லாம் இருக்குமே. ஸோ ஹீரோயின் ஒரு ஜிம்மை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஹீரோயினையும் சேர்றாங்க. அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு 2 பேரும் அப்படி இப்படி இருந்து கொஞ்சம் 2 பேருமே லெஸ்பியன், அதனால 2 பேருமே சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் அப்படின்னு. அதுக்கு அவங்க அந்த ஸ்டீராய்டு மாத்திரை எல்லாம் ஹீரோயினே அவங்களுக்கு கொடுத்து உதவுறாங்க. ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் நாரப்போய் பிள்ளை. இந்த ஜிம்மில் ஹீரோயினோட லெஸ்பியனாக இருக்கவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த ஹீரோவோட இதுக்கு முன்னாடி குச்சி காமிச்சு காலையிலலாம் பார்த்து இருப்பாங்க. அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சவொடனே சண்டையும் போடுறாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோயினோட அக்கா போட்டு எப்பவுமே அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி இப்படி அடித்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணியிருக்கும் போது இதை பார்த்த ஹீரோயினியோட அந்த ஜிம் எல்லாம் சேர்ந்த அந்த ஃப்ரெண்டு அவனை வீட்டுக்கு போய் அவனை அடித்து கொலையே பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த பாடியை ஒரு இடத்துல புதைச்சி எரிச்சிடுறாங்க. இதை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோயினோட அப்பா மிகப்பெரிய ரவுடி, அவரோட ஜிம் தான் அது. ஸோ அவர் இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சியும் பண்ணுறாரு. இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் முழுக்க இந்த படம் 18+ அவங்களுக்கு மட்டுமே அந்த படம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்குமே தவிர நீங்கள் ஃபேமிலிஸோட பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோட பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுருவானுங்க இந்த படத்தை. ஸோ அதனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னும் போது இவங்க 2 பேரோட நடிப்பு, இந்த ஸ்டீவர்டோட நடிப்பாகட்டும், அந்த இன்னொருத்தவங்க நடிப்பாங்க. 2 பேருமே பெர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்டீராய்டு போட்டதுக்கப்புறம் அந்த போதை அப்படின்ற விஷயம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அது போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிறதே தெரியாது, அதனால தான் அவங்க கொலையும் பண்ணுவாங்க அப்படின்ற அது ஒரு அளவா எடுத்தா தான் இது. அதுக்கு எடுத்தாலே போதை அப்படிங்கிற விஷயத்த அதில் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுவார். பட் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு கேள்விக்கே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இறுதியில் அவர் யார் எப்படி ஆனவர் அப்படின்னு சொல்லி அதை ரிவீல் பண்ணும்போது அந்த இடமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நமக்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் நீங்கள் பெருசாக கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் இருக்காது. அப்படின்னாலும் ஒரு சைலண்டான ஒரு வைலண்ட் படம் நம்ம பார்த்து ரொம்ப ரேராக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான படம் தான் இந்த படம். ஒரு ஜிம்மை பேஸ் பண்ணி அதுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபேமிலி இஷ்யூ, 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த படத்தை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை முழுக்க அடல்ட்டாக கன்வெர்ட் பண்ணபடியாக இந்த படத்தை ஃபேமிலிஸாக இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. டெஃபினட்டாக ஃபேமிலிஸ் இதை பார்க்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு போது இந்த படத்தில் அந்த 98 ஜார்ஜியாவில் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மேக்கிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ 98ல் எப்படி இருக்கும், எப்படியான ஹேர் கட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படியான ட்ரெஸ்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம், அனிதர்கள் அந்த கெட்டப் எப்படி இருக்கும் அப்படின்றது பெர்ஃபெக்டாக அதில் எல்லா கேரக்டருமே முயற்சியாயும் இருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ்கிட்ட கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னா நான் டெஃபினட்டாக சொல்ல மாட்டேன். பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைலண்ட் அண்ட் வைலண்ட் கில்லர் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பார்த்ததுலேயே ஒரு வைலண்ட்டான ஒரு டார்க் காமெடி படம் இவ்வளோ வைலண்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ இந்த படம் அப்படி இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஷுவலான படம் தான். ஸோ நீங்கள் ஃபேமிலிஸோட தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதுங்க. நீங்கள் 18+ இருந்தால் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். ஒரு கம்ப்ளீட்லி ஒரு பயோசெக்ஷுவல் உள்ள ஒரு கிரைம் ஆக்ஷன் படம் தான் இந்த படம். அண்ட் கிளைமேக்ஸ் சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். ஸோ அப்படி இப்படி தான் இருக்கும். சில காட்சிகள் நம்மளால ஈஸியாக யூகிக்க முடிகிற மாதிரி இந்த படத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த படத்தில் இங்கே என்னமோ ஒரு மைனஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் இந்த படம் ஒரு 2 மணி நேரம் ரன் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அப்படின்னு சொன்னால் இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த படம் எடுத்த விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்றதான் உண்மை. என்னதான் ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலும் அது எல்லாரும் பார்க்குற மாதிரி கொஞ்சமாவது எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுத்திருந்தா இஸ் பெட்டர் தென் மூவி அப்படின்றான் என்னோட பர்சனல் கருத்து. அண்ட் இந்த படம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.